சிந்திப்போமே. 1867 நின் அருள் மன்ன இசித்தது எவ்வாறு? ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். இந்த உடலில் விடய பசி எடுத்தது. அந்த பசி தீர்க்கும் விஷயங்களையும் அவற்றை அடையும் வழிமுறைகளையும் என் ஆன்மா ஆராய்ந்து அறிந்தது. விடய பசி அடங்க உடலினுள் மகிழ்ந்து இருந்து அந்த விடயங்களையெல்லாம் ஆன்மா புசித்தது. விடய போகத்திற்கு கருவியான இந்த உடலினையே யான் என்று கருதி பொய் உணர்வில் ஆன்மா வசித்தது. இத்தகைய என் புத்தியை இந்நாளில் அறவே மாற்றி நின் அருள் நிலை பெற்று விளங்கும் வண்ணம் ஈர்த்து ஆட்கொண்டாயே, அது எவ்வாறு? தில்லையுள் ஆடும் இறையவனே கூறி அருள்வாயாக. இப்படியாக விடய பற்றை நீங்கினால் மெய்யை பற்றலாம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. பசித்தது இவ் அங்கத்துள், பார்த்தது என் ஆவி, பசி அடங்க பொசித்தது இவ் அங்கம், இவ் அங்கத்தை யான் என பூண்டு பொய்யில் வசித்தது. என் புந்தி அற மாற்றி நின் அருள் மன்ன இந்நாள் இசித்தது எவ்வாறு? சொல் தில்லையுள் ஆடும் இறையவனே சொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 29வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். விடய பற்று நீங்குவோம், மெய்யை பற்றுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.